ஹலோ காய்ஸ், எல்லாரும் அவங்களோட பாட்டி கையால் செஞ்ச மீன் குழம்பு சாப்பிட்ருப்பீங்க. அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும்ல. இன்றைக்கி அப்படி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோட கிராண்ட்மா எனக்கு அவங்களோட சீக்ரெட் மீன் குழம்பு ரெசிபி சொல்லி கொடுத்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மண்சட்டியில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10லேருந்து 15 பல்லு போல் பூண்டு ஆட் பண்ணி, அது கூடவே கருவேப்பிலையை கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு லைட்டாக சாட்டை பண்ணிக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும். 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டை பண்ணி விட்டுக்கோங்க. கலர் மாறிடாமல் நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவோட ரா ஸ்மெல் போனதும் லெமன் சைஸ் புளியை வந்துட்டு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், புளி நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 4 பழுத்த தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அது கூடவே 1 கப் தண்ணியை நல்லா அலசி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஒரு டைம் சாட்டை பண்ணிவிட்டு இதை கொதி வர வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 2 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதி வர வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டை பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே அரை தேங்காவை நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன், இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படியே நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதி வர வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவிட்டு ஒன்றா மீன் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜிலேபி தான் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இதை பண்ணலாம். லைட்டாக அதை சாட்டை பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் கொதி வர வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் உடஞ்சிராமல் லைட்டாக பெரட்டே எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மீன் நல்லா கொதி வந்திருக்கணும். இது அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எப்பயுமே மீன் குழம்பு செஞ்சதும் சாப்பிடாம ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா தான் மசாலா நல்லா மீனில் இறங்கி வந்திருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.